இது உங்கள் வளம் காணொளி. இன்றைக்கி செண்டி தோட்டத்தை பார்வையிட வந்திருக்கோம். இந்த பாருங்கள், செண்டி நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்றைக்கி வந்து இது நட்டு 38 நாள் ஆகுது. இது நட்டு 38 நாள் ஆகுது. இதோட வளர்ச்சியை பார்ப்போம். இப்போ ஒரு செடியோட வளர்ச்சியை பார்ப்போம். கிட்டத்தட்ட 63 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. போன தடவை நம்ம வந்து பார்க்கையில் 42 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் கிளைகள் ரொம்ப அதிகமாக தெரியலை. மொட்டுக்கள் நிறையா வந்திருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஒரு செடியில் எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்குன்னு. 1 2 3 4 6 7 8 9 மொட்டு வந்திருக்குது. நிறையவே மொட்டுக்கள் வந்திருக்குது. பூத்து குலுங்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இது நம்ம நடவு நட்டோம். இப்போ வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி. முப்பதும் 38 நாள் ஆகுது. இது இந்த பாருங்கள், அதோடு சேர்த்து கொஞ்சம் கீரையும் வச்சுருந்தோம். இது என்ன கீரைன்னு தெரியுது இல்லை, பசலைக்கீரை. இது ஒரு மலர் பூத்துருக்கு, நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. கொஞ்சம் மஞ்சள், சில பச்சையும் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் காய்கறி செடிகளையும் பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் காய்கறி செடியும் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு மல்லி தானாகவே முளைச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மல்லி செடி. இது என்ன செடின்னு தெரியல, யாரோ ஊனி வச்சுருக்காங்க. இது ஏதாவது படர் கொடியாக இருக்கும். படர் கொடினா சுரக்காய் இல்லாட்டி பரங்கிக்காய் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஏதாவது இது இப்போ பூசணிக்காய் அது மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வரிசை ஃபுல்லாக நம்ம கொடி செடிகளாக ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தோம். அதுதான் ஊனி வச்சுருக்காங்க. இடையில வேறு எதெல்லாம் இன்றைக்கி ஊனி வச்சுருக்காங்க போல இருக்குது. இன்னும் செடி வளரணும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அங்கே இருந்து பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ உயரமாவது வரணும். வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் 35 நாள் தானே ஆகுது. இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தோன்னா நல்லா வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியே போவோம். அங்கே கொஞ்சம் காய்கறி வச்சுருந்தோம், அதையும் பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து ஒரு பேரிச்சம் செடி ஒன்று வச்சுருந்தோம். அது வந்து பிழைச்சிருக்கா என்னன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னே தெரியல. அநேகமாக அதெல்லாம் புல்லுங்கள்லாம் மூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பப்பாளி 2-3 பழுத்துருக்குது. தெரியுதா? ஆமாம், நம்ம தோட்டத்துலேயே தானாகவே முளைச்சி வந்த பப்பாளியை பிடுங்க போகிறேன் பாருங்கள். இப்போது
பப்பாளி பழம். இது இயற்கையாக முளைச்சது, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு போன தடவை நம்ம சாப்பிட்டு பார்க்கையில். ரெண்டு இது பறிச்சாச்சு. இயற்கையாக முளைச்ச ஆர்கானிக் இதுங்க, இயற்கையாக முளைச்ச பழம். இது அவ்வளோ சுவையாக இருந்துச்சு, மாம்பழம் மாதிரி போன தடவை. இன்னும் 2-3 இது இருக்குது, உயரம் இருக்குது. அதையும் பறிக்க முடியுதான்னு பார்ப்போம், ஒரு குச்சி இருந்தாக்க எடுத்து. தெரியுதா உங்களுக்கு? கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மரத்தில் தான் பறித்தோம் 2 இது. ரொம்ப அருமையாக பறிச்சிட்டாங்க. ஒன்று வந்து சின்ன காய், இது வந்து படுத்துரும். இது வந்து சின்ன காய், இது படுக்குமா என்னன்னு தெரியல, அது ஏற்கனவே விழுந்து கிடக்கிறது. மொத்தம் 4 காய் பறிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 காய். இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனோன்னே அவ்வளோ அழகாக படுத்து வந்துடும். இந்த செடி தோட்டத்தை பற்றி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 37 நாள் செடி. இதுக்கு நிறையா வேலை பார்த்தோம். முதல்ல உழுது, அப்புறம் வந்து டிராக்டர் வச்சு உழுதோம், டிராக்டர் வச்சு பார் அணைச்சோம், அப்புறம் வந்து மனிதர்களை வச்சு அதெல்லாம் சரி பண்ணி மேலே வந்து அப்புறம் ட்ரிப்பு இது போட்டோம். ட்ரிப்பு இது போட்டுட்டு மேலே மல்ச்சிங் ஷீட் போட்டு அப்படியே வந்து நம்ம அந்த செடியை வச்சுருக்கோம். வச்சு ட்ரிப்பு வழியாகவே உரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 நாளில் எவ்வளோ கிளைகள் அடித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ வந்து உரம் வைக்கிறதாகவும் இருக்கும். நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி செடியை பார்த்துருப்பீங்க, 37 நாள் செடியை. உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு சில மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, பூக்க ஆரம்பிச்சிருக்கு, மொட்டுக்கள் நிறைய இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.